இது எனது பண்ணையிலிருந்து உருவாக்கி வெளியே எனது நம்பிக்கையுரிய நண்பர்கள் ஆர்டர் கொடுத்துருக்க பொருள். என்னென்ன பொருள்னால், எள்ளு உருண்டை வெல்லம் போட்டது, அதுக்கடுத்து இது கேழ்வரகு வெல்லம் போட்டது, இது எள்ளு உருண்டை கருப்பட்டி போட்டது, இது கம்பு லட்டு. அதாவது லட்டு வகைகளில் இது கம்பு லட்டு, எள்ளு உருண்டை கருப்பட்டி, எள்ளு உருண்டை லட்டு, எள்ளு உருண்டை வெல்லம். இது எல்லாமே நம்ம தோட்டத்திலேருந்து விளைவிச்சு அதிலேருந்து வெல்லம் வந்து வெளியே வாங்கி அதோட ஒரு சில நெய்யும் வெளியே வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். கடைசி ஒரு சில மாதங்களாகவே நல்லா வந்து விற்பனை வந்து ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஆவாரம்பூ பொடி மட்டும், ஆவாரம்பூ பொடி. அதற்கடுத்து ஆவாரம்பூ பாசிப்பயிறு பொடி அந்தது. அதுக்கடுத்து நம்ம தோட்டத்தில் 8 மாதம் விளைவித்த நாட்டு துவரம்பருப்பு. அதுக்கடுத்து இது வந்து மொச்சை, மானாவாரியில் முளைந்த மொச்சை, காடுகளில் இருந்தது, நாட்டு மொச்சை. இது சுக்குமல்லி காஃபி தூள். இது வந்து பிரண்டை பொடி. பிரண்டை தொக்குன்னு நம்ம ரெடி பண்ணுறோம். பிரண்டை தொக்கு வெளியே போகிறது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்டாகணும். அதனால் வந்து இது பிரண்டை பொடி மட்டும்தான் நமக்கு இப்போ கொடுக்குறோம். அந்த கஸ்டமர் கேட்டாங்கன்னா பிரண்டை தொக்கு வந்து கொடுப்போம். அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளூரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பிரண்டை தொக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்கிறது மல்லித்தூள், நம்ம இயற்கை முறையில் விளைவிச்சது. பொடியாக வந்து அரைச்சி, தனி மல்லித்தூள் பொடியை வந்து அரைச்சி கொடுக்குறோம். அதுக்கடுத்து இது வந்து சம்பா மிளகாய் வத்தல், நாட்டு சம்பா மிளகாய் வத்தல். அது வந்து பொடியாக வந்து வருங்காலத்தில் வந்து நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாக்கெட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம இயற்கை முறையில் விளைவிச்சு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம்.